அன்பாய் அருமையா நேசிக்கிற கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மட்டும் எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, கடந்த வாரமெல்லாம் கர்த்தருங்க கூட இருந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் ஆராதனை ஆசீர்வதிங்க. ஆரம்பத்திலிருந்து முடிவரை தேவ பிரசன்னம் இருக்கட்டும். நல்ல பாடல்கள், ஆராதனை, செய்தி ஆண்டவரே, சாட்சிய பகுதிகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம். வரவண்டைய பிள்ளைகளை கர்த்தர் சுகபத்திரமாய் கர்த்தர் கொண்டு வந்து சேரும். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எங்கள் இயேசுவே, 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 எங்கள் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எங்கள் இயேசுவே, 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 எங்கள் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எங்கள் இயேசுவே, 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 எங்கள் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா.
எங்கள் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எங்கள் இயேசுவே, 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 எங்கள் இயேசுவே. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தினுடைய பின்பகுதியை இந்த நாளில் நம்ம வாசிப்பலாம். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள். பயப்படாமலும் கலங்காமலும் இரு. பயப்படாமலும் கலங்காமலும் இரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்ததான வாக்கு தத்தத்தின் மேலே சந்தேகம் நமக்குள்ள வரக்கூடாது. ஸோ நாங்கள் போய் அதை சுதந்திரிப்போம் என்று ஒரு கூட்டம் சொன்னபோது அதன் மேலே அநேகருக்கு சந்தேகம் ஏற்பட்டதை, அதனால் வந்ததான தோஷம், அதனால் வந்ததான காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நமக்குள்ளே தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை குறித்து கடந்த வாரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த காலையிலும் அதனை தொடர்ச்சியாக உங்களோடு கூட கர்த்தருடைய வசனத்திலிருந்து இந்த வசனத்தை மையமாக பேசும்படியாய் உங்களை அன்போடு கூட ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு வசனத்தை நீங்கள் எல்லாரும் வேதத்தில் திருப்பும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். இது காலவேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அந்த தேசத்தை, கானான் தேசத்தை
நான் சுதந்தரிக்க வேண்டுமானால் ஆண்டவர் இந்த நாளில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் சுத்திகரிப்பு அல்லது பரிசுத்தம். தேவனுக்கு பிரியமானது பரிசுத்தம். நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எரேமியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி என்பவர் நம்முடைய வேதாகமத்தில் தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் மிகவும் முக்கியமான ஒருவர் தீர்க்கதரிசி. இவர் எழுதினதான புஸ்தகம் தான் இந்த எரேமியா. இந்த எரேமியாவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அழுகையின் தீர்க்கதரிசி என்று சொல்லி. இவர் நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தால் அவர் பல இடங்களில் அவர் அழுது கொண்டு இருக்கிறதான சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இரவும் பகலும் இந்த எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான ஒரு காரியம். அவர் எப்போது பார்த்தாலும் அவர் அழுது கொண்டே இருக்கிறார். ஏன் அழுது கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், ஆத்துமாக்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, அவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் சொல்லி அதை வெளிப்படுத்தியும் இந்த ஜனங்கள் கேளாமல் போனபடியினாலே இந்த ஜனங்களுடைய மீட்புக்காக, இந்த ஜனங்களுடைய பரிசுத்த வாழ்வுக்காக, இந்த ஜனங்களுடைய கிருபைக்காக இவர் எப்போதும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். சோ அப்படிப்பட்டதான இந்த தீர்க்கதரிசியை குறித்து வேதம் நமக்கு சொல்லும்போது சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். உலக தோற்றத்திற்கு முன்பதாக, தாயின் கருவில உருவாகும் முன்பதாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை ராஜாக்களாக, நம்மை தீர்க்கதரிசிகளாக தேவன் மாற்றி இருக்கிறார். இந்த காரியத்தில் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன வரக்கூடாது, சந்தேகம் என்பது வரவே கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு சந்தேகம் வரக்கூடாது. தேவன் என்னை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார், அவருடைய இரத்தத்தினாலே என்னை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார், அவருடைய வசனத்தினாலே என்னை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார், அவர் தந்த அபிஷேகத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதான விசுவாசம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் இருக்க வேண்டும். இதில் ஒருத்தருக்கும் என்ன வரக்கூடாது, சந்தேகம் என்பது வரவே கூடாது. சந்தேகம் இந்த பூமியில ஒரு மனிதனுக்குள்ளே வருவதற்கு காரணம் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன். இந்த பிசாசு தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள சந்தேகத்தை உருவாக்குவான். தோத்திரம். ஆனா ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த சந்தேகத்தை கொடுக்க மாட்டார், அவனுக்குள்ள விசுவாசத்தை தான் கொடுப்பார். அதனால தான் கடந்த வாரத்தில் சொன்னேன், 10 பேர் அந்த தேசத்துக்கு நம்ம போக வேண்டாம், அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாதுன்னு சந்தேகப்பட்டான். அவனுக்கு அதுல ஒரு சந்தேகம் ஏற்பட்டதுனால 2 பேர் சொல்றான், இல்ல ஆண்டவர் மேல பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு தருவார். ஆமென். நாம் அதை என்ன செய்ய போகிறோம், சுதந்திரிக்க போகிறோம் என்று சொன்னான். அப்போ தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளையை நடத்துகிறதான வழியை குறித்து, தேவ நடத்துதலை குறித்ததான சந்தேகம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள என்னைக்கும் வரவே கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு என்னைக்குமே தேவன் தன்னை நடத்துகிற விதத்தை குறித்ததான ஒரு சந்தேகம் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஒரு வசனத்தை வாசிங்க, செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஆகாய் தீர்க்கதரிசிக்கு முன்னால் இருக்குது, அதாவது தமிழ் வேதாகமத்தில் 1087. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் அவனுடைய 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அக்காலத்தில் ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து, விளக்கு வச்சிட்டு ஆண்டவர் என்ன செய்ய போறாரா,
அப்போ விளக்கு வைக்கிறாருன்னா அந்த லைட் எல்லாமே என்ன செஞ்சுட்டு அணைஞ்சு போச்சு, வெளிச்சம் இல்லை, எருசலேமில் வெளிச்சம் இல்லை. இப்போ ஆண்டவர் பாருங்க, வேதத்தில் இந்த வெள்ளிக்காசு காணாமல் போனதான அந்த சகோதரியை குறித்து வேதம் சொல்லும்போது, அவள் விளக்கை கொளுத்தி அவள் என்ன செஞ்சா, வீடு முழுசும் என்ன செஞ்சா, தேடுனான். விளக்க கொளுத்திட்டு தேடுறான். அந்த காசை கண்டுபிடிச்ச உடனே தன்னுடைய சகோதரர் எல்லார் இடத்துலையும், தன்னுடைய அயலகத்தார் எல்லார் இடத்துலையும் போய் என் காணாமற் போனதான காசு என்ன செஞ்சுட்டு கிடைச்சிட்டுன்னு சொல்றான். இப்போ எருசலேமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, பார்த்த பாருங்க, அவர்கள் சோதித்து, எருசலேமை சோதித்து. அப்ப எருசலேமுக்கு ஒரு பெரிய சோதனையின் காலம் இருக்கிறது என்பது இன்னைக்கு நேற்று சொல்லப்பட்டது அல்ல. செப்பனியா தீர்க்கதரிசியின் காலத்திலே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்கு மிகுந்த சோதனை என்ன செய்யும், வரும். எருசலேமுக்கு மிகுந்த சோதனை வரும். அந்த எருசலேம் உருவான காலம் முதலே அந்த பட்டணத்திற்கு வந்ததான சோதனைகள், அவன் என்ன செஞ்சிட்டான், சிறை கைதியாக பிடிச்சு கொண்டு போனதான நிகழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும். தீத்து ராயனால அந்த 70வது கிபி 70ல் இந்த பட்டணம் அளிக்கப்பட்டதை பார்க்கிறோம். சோ இப்படி இந்த எருசலேமுக்கு வருகிற சோதனை, இதே சோதனை தான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்து வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனை வருகிறது. அப்ப இந்த சோதனையின் மத்தியில ஒண்ணு நான் தெரிஞ்சு கொள்ளணும், தேவன் என்னை நடத்துகிறதான விதம், தேவன் என்னை நடத்துகிறதான விதம் எப்பேற்பட்ட வழி. தேவன் நடத்துதல்ல, தேவன் உன்னை நடத்துகிற காரியத்தில் உனக்கு என்ன வரக்கூடாதுன்னா சந்தேகம் வரக்கூடாது. ஏன் தெரியுமா, தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதுல யாருக்கும் என்ன வரக்கூடாது, என்ன வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், அதுல உனக்கு என்ன வரக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதுல என்ன வரக்கூடாது. ஆமா, மோட்சம் ஒன்று இருக்கிறது, அதுல என்ன வரக்கூடாது. நரகம் இருக்கு, அதுல என்ன வரக்கூடாது, சந்தேகம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதான இந்த காரியங்கள், ரட்சிப்பை குறித்து, அபிஷேகத்தை குறித்து, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து, நரகத்தை குறித்து சொல்லப்பட்டவைகளை குறித்து நமக்குள்ள என்ன வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. இப்போ ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே ஆபிரகாம் எங்க போகணும், எந்த ஊருக்கு போகணும், எந்த வழியில போகணும், எந்த பஸ்ல போகணும் ஒன்னும் கேட்கல. ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன பாதையில சந்தேகப்படாமல் அவன் என்ன செய்தான், புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவரே, நான் எப்படி போவேன், நான் போறதுக்கு என் கையில ஒண்ணுமே இல்லையே, நான் எப்படி போவேன், ஒன்னும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. அவன் சந்தேகப்படல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவா எண்ணப்பட்டது, ஆமா, நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப நம்ம வாழ்க்கையில சந்தேகம் என்பது ஒன்று, கர்த்தர் நடத்துகிற பாதையை குறித்த சந்தேகம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. கர்த்தர் ஒன்று நடத்துறாரா, உன்னை இந்த பாதையில நடத்துறாரா, அதன் மேல ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. சரி, பிள்ளைகளுக்கு இந்த எக்ஸாம் 12th எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவன் மைண்ட்ல என்ன இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் அல்லது ஒரு இல்லை காலேஜில் போய் இதை எடுத்து படிக்கணும் அப்படின்றது தான் அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்களுடைய தீர்மானமாக இருக்கும். ஆனால் அவள் 12th முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளை ஆண்டவர் சரியாக நடத்துவார், ஆண்டவர் சரியா நடத்துவாரு. ஆனா இவருக்கு என்ன வந்துடும் தெரியுமா, ஒரு டவுட் வந்துடும், சந்தேகம் வந்துடும். இது ஆண்டவர் என்ன நடத்துகிறதா. சில நேரங்களில் நீங்க 3 காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுங்க, 3ல இருந்து கால் டிக்கெட் வந்துடும். இப்போ என்ன நடக்கும், எங்க போறது, எந்த காலேஜுக்கு போறது. இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சில கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்றவங்க, நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் 3 கார்டு அல்லது நமக்கு வந்ததான கால் டிக்கெட்டையும் வச்சுட்டு நல்லா ஜோம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இந்த 3 காலேஜில் இருந்து எனக்கு கால் டிக்கெட் வந்திருக்கு, நான் எந்த காலேஜில் போய் சேரணும், எந்த காலேஜில் போய் சேரணும். நல்ல ஆண்டவர் சரியா
உங்களை நடத்த வேண்டிய வழியில நடத்துவார். அதான் தாவீது சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு 32:8 சொல்றார். ஸோ இப்போ ஆண்டவர் நம்ம சரியா நடத்துவார். தம்பி என்ன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு ஜோம் பண்ணுங்க, எனக்கு வேலை நிமித்தமாக என்ன கேம்பல் பைக்கெல்லாம் போக சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். நான் மட்டும் ஒரே வாரம் சொன்னேன், தம்பி நீ நல்ல ஜோம் பண்ணு, ஆண்டோடைய சித்தம், ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒன்று ஒப்பு கொடு, ஆண்டவர் ஒன்று என்ன செய்வார், சரியாக வழி நடத்துவார், சரியாக வழி நடத்துவார். 2 நாள் தொடர்ந்து ஜோம் பண்ணான், தொடர்ந்து ஃபோன் பண்ணான். ஆனால் நேற்று கேட்குறோம், இல்லை இங்கேயே மறுபடியும் நான் என்ன செய்கிறேன், வேலைக்கு போகிறேன். இப்போ சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம நடத்துகிற பாதை இருக்கு பாருங்க, அதை குறித்து ஒரு நாள் என்ன வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. ஒன்னு அபிஷேகம் பண்ணிட்டார், எரேமியாவை கர்த்தர் தீர்க்கதரிசி என்று அபிஷேகம் பண்ணிட்டார். உன்னை நான் தேவனுடைய பிள்ளை, என் பிள்ளைன்னு ஆண்டவர் தெரிந்து கொண்டுட்டார். யோவான் 1:12 படி அவருடைய பிள்ளையாகும்படி அதிகாரத்தை உனக்கு தந்த பிறகு இன்னும் நான் ஆண்டவருடைய பிள்ளைதானா என்கிற சந்தேகம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, இன்னும் வரக்கூடாது. இதுதான் அன்றைக்கு அவங்களுக்குள்ள இருந்தது. 12 பேர் போனாங்க கானான் தேசத்தை சுற்றி பார்க்க. 10 பேருக்குள்ள சந்தேகம், நம்ம அந்த தேசத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. ஆனா 2 பேர் தைரியமா என்ன சொல்றான், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் நமக்கு. அவன் சந்தேகப்படல, அவன் கர்த்தரை நம்பி இருந்தான். அவன் கர்த்தரை என்ன செய்தான், நம்பி இருந்தான். ஏன் நம்பி இருந்தான்? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனமும் 38ஆம் வசனத்தையும் வாசிங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36ம் 38ம். எப்புனேயின் குமாரனாகிய இப்ப 38ஆம் வசனத்தை வாசிப்போம். தோத்திரம். இங்க ஆண்டவர் மோசேகிட்ட சொல்றார், எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவன் என்ன செய்தான், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினான். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினான். அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மோசேகிட்ட சொல்றார். ஏன்னா இந்த காலேபும் யோசுவாவும் தான் நல்ல செய்தியை கொடுத்தவர்கள். அப்ப உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த விதத்திலும் தேவ நடத்துதலை குறித்து சந்தேகப்படவே மாட்டான். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. உத்தமமாய் பின்பற்றாமல் அவிசுவாசத்தோடு நீ நடப்பாயானால் தேவன் நடத்துதலை குறித்த ஒரு சந்தேகம் உனக்குள்ளே வரும். ஆனால் காலேப் என்கிறதான தேவ மனிதன் அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால அவனுக்கு சந்தேகமே வரல. அவனுக்கு சந்தேகமே வரல. கல் எடுத்து நிற்கிறான், எரிய பயப்படல. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், எங்களுடைய முற்பிதாவின் தேவன், முற்பிதாக்களின் தேவனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். அதை நம்பினான். அது சந்தேகப்படல. தேவன் நடத்துதல் இதுதான் என்பதை அவன் அறிந்து கொண்டான். 38ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்தி அவனே இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். ஆமென், அல்லேலூயா. 12 பேர் போனாங்க, 10 பேருடைய அட்ரஸ் இல்ல. ஆனா அந்த 2 பேரை குறித்து சொல்லுது, ஒருத்தன் என்னை பின்பற்றினதுனால அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன். இது யாரு பங்கிட்டு கொடுப்பான்? யோசுவா. யோசுவா என்கிற தேவ மனிதன் பங்கிட்டு கொடுப்பான். இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசுவாவுக்குள்ள இந்த வசனம், இந்த வார்த்தை வந்த உடனே சந்தேகம் வந்திருக்குமா? வந்திருக்காது. சந்தேகம் வந்திருக்குமான்னு நினைச்சா வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் 40 வருஷம் மோசே கூட வனாந்தரத்தில் நடந்து வந்தவன்.
மோசையோடு கூட இருந்தவன். அதனால கர்த்தர் யோசுவா பார்த்து சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. நீ பலன் கொண்டு திடமானதாய். ஏன் மோசேயின் மரணத்துக்கு பிறகு இந்த யோசுவாக்குள்ள ஒரு சின்ன பயம். ஏன்னா இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். இவன் இருமாப்புள்ளம், திடீர்னு திரும்பிடுவான், எகிப்துக்கு போறேன்றுவான். நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே? கர்த்தர் சொல்றாரு, இல்ல மகனே, நான் மோசே கூட இருந்தது போல உன் கூட இருக்கிறேன், நீ தான் செய்வ. 24ஆம் அதிகாரத்தில் யோசுவாவின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், 23, 24 கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வாக்குத்தத்த தேசத்தை அவன் என்ன செய்தான்? பங்கிட்டு கொடுத்தான். கொடுத்தவன் சொல்றான், நானும் என் குடும்பமும் நான் என் வீட்டாரும் கர்த்தரையே நாங்க என்ன செய்வோம். ஏன்னா இத்தனை வருஷ காலம் என்ன நடத்தி வந்துட்டார், வனாந்தரத்தில் நடத்தினார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி விட்டார் என்ற வாழ்க்கையில. இனி செய்ய வேண்டியது, நீங்க செய்ய வேண்டிய எடுத்துக்கு தீர்மானம் எடுத்துக்கோ. நீங்க யாரை வேணாலும் சேவிச்சுக்கோ, ஆனா நானும் என் வீட்டார் மட்டும் நாங்க யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை நடத்துகிற விதத்தை குறித்து ஒரு நாளும் நமக்குள்ள என்ன செய்திடக்கூடாது? சந்தேகம் என்பது வரவே கூடாது. சந்தேகம் வரக்கூடாது. உன்னை அழைச்சிருக்கிறார், நீ அவருடைய பிள்ளை, உன்னை அபிஷேகித்திருக்கிறார், நீ அவருடைய பிள்ளை. அதை குறித்து நீ என்னப்படாத, சந்தேகமே படாத, ஒரு நாளும் சந்தேகப்படாது. நீ சந்தேகப்பட்டுட்டனா உன் வாழ்க்கையில வர வேண்டியதான நன்மைகள், உன் வாழ்க்கையில பெற வேண்டியதான ஆசீர்வாதங்களை நீ இழந்து போவாய். நீ இழந்து போவாய். கர்த்தர் என்னை தீர்க்கதரிசியாய் மாற்றி இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சொன்னதான வாக்குத்தத்த தேசத்தை நான் சுதந்தரிப்பேன் என்ற வார்த்தையை நீ முழுவதும் நம்பினால் அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ நம்பு. உன்னை தேவன் உனக்கு கொடுத்த காரியத்தை நீ சந்தேகப்படாது. இன்னைக்கு நிறைய தோமாக்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நிறைய தோமாக்கள் இன்னைக்கு இருக்கதான் செய்யறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நல்ல கர்த்தர்க்காய் வைராக்கியமாய் நிற்கிறவங்க, பல தோமாக்கள் இருக்கிறாங்க. சந்தேகம். கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்தும் நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு அதை செய்வாரா? சந்தேகப்படாத. ஒரு நாள் அவர் நடத்துகிற விதத்தை குறித்து உன்னுடைய வாழ்க்கையில சந்தேகப்படாத. உன்னை ஒருவேளை நீ நடக்கிற பாதைகள் கரடு முரடுகளாயிருக்கலாம், முட்கள் வேலிகளாயிருக்கலாம். அவைகள் எல்லாவற்றிலும் நீ நடக்கல, கர்த்தர் நடக்கிறார், உன்னை தாங்குகிறார். ஆமென். நீ நடக்கிறது இல்ல, நீ நடக்கிறது போல உனக்கு தெரியும், ஆனா நீ நடக்கல. உன்னை அவர் உள்ளங்கையில வரைந்து வைத்து உன்னை தாங்கி கொண்டு போகிறாரே. இந்த ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நீ முழுவதும் நம்பிக்கையாயிரு. தேவனுடைய நடத்துதலை குறித்து ஒரு நாளும் நீ சந்தேகப்படாத. உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைகளுடைய காரியங்களை நீர் நேர்த்தியாய் நடத்தும். ஆண்டவருடைய கரத்தில் சொல்லுங்க, அவர் சரியான டைரக்ஷன்ல நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்னு சொல்லுகிறேன், தாமதமானாலும் கர்த்தர் நன்மையானதையே தருவார். தாமதித்தால் கர்த்தர் நமக்கு தருவது பெஸ்டா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒண்ணா இருக்கும், ஆனா ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருப்பாருங்க. அந்த பிளானுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா அதை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு தேவன் ஆண்டவர் உங்களோடு சொல்கிற வார்த்தை, மகனே மகளே, நான் உன்னை குறித்து, உன்னை நடத்துகிற விதத்தை குறித்து நீ சந்தேகம் மட்டும் படாத. உன்னை நடத்துகிறவர் நான். உன்னை சேர்க்க வேண்டிய துறைமுகத்தில், கானானில் நான் கொண்டு சேர்ப்பேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சந்தேகப்படாத. இரண்டாவதாக, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் செய்ய வேண்டியதான இன்னொரு காரியம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே?
உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படி செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியிடுகிறேன். கலாத்திய சபை விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லுகிறதான ஒரு மகிமையான வார்த்தை, நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த உங்களுடைய ஆனந்த பாக்கியம் எங்க போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஆதியிலே தேவன் பேரில் வைத்திருந்ததான அன்பு இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? ஆதி அன்பு, ஆண்டவர் பேரில் நாம் வைத்ததான ஆதி அன்பு நம்ம பேரில் இருக்கிறதா? நம்மகிட்ட இருக்கா? நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நம்ம ஆண்டவர் மேல வைத்திருந்ததான அன்பு என்பது அது ஒரு விலையேறப்பட்டது. அந்த அன்பு இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்றாரு, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஆதி அன்பு குறையக்கூடாது. ஆதி அன்பு என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, தேவனால் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர், உன்னை தாயின் கருவில உருவாகும் முன்பதாகவே உன்னை தெரிந்தெடுத்தவர், உன்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக உன்னை அவருடைய பிள்ளையாய் தெரிந்தெடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அந்த அன்பை குறித்து சந்தேகம் நமக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. ஆதி அன்பை விட்டுறக்கூடாது. ஆதி அன்பு, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எவ்வளவு வேதத்தை வாசித்தோம், ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எவ்வளவு மணிக்கணக்காய் ஜெபித்தோம், ரட்சிக்கப்பட்ட நாட்களில் வாரத்திற்கு 3 நாள் அல்லது 2 நாள் உபவாசம் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், எல்லாம் எப்படி இருக்கு? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று அல்ல, என் பாத்திரம் குறைந்து கொண்டே போகிறது. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய நிலைமை என்ன செய்து கொண்டிருக்கிறது? குறைபட்டு கொண்டிருக்கிறது. ஆதி அன்பு எனக்குள்ள குறைந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவின் மேல நாம் வைத்திருந்ததான அன்பு இன்னைக்கு எங்க இருக்குது? அவர், இந்த உலகம் சொல்லுகிறது, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, இவ்வளவாய் உலகத்தில் அவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் நமக்கு தெரியாது. இவ்வளவா என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்ம மேல வைத்த அன்பு அவ்வளவு பெரிதுங்க. சோ அந்த அன்புக்கு ஈடாக அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். ஆனால் அந்த ஆதி அன்பை இன்றைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மேல இன்றைக்கு நமக்கு அன்பு இருக்கா? நான் அன்பாக தான் இருக்கேன் ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் சீமோன் பேதுரு பார்த்து கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்ன அன்பாய் இருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் அதே வார்த்தையை நம்ம பார்த்து கேட்டா சீமோனை போல ரிப்ளை கொடுக்க முடியுமா உங்களால? அவன் என்ன சொன்னா? முதல்ல, ஆண்டவரே உமக்கு தெரியும், நான் உம்மை நேசிக்கிறேன். திருப்பி சொல்லுவீங்களா? அன்னைக்கு சும்மா பேருக்காக சொல்லக்கூடாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி அன்பை விட்டுறக்கூடாது. அந்த அனந்த பாக்கியம் எங்கே கேட்கிறார் அப்படின்னா, ஆதியில நீ வைத்திருந்த அந்த அன்பு எங்க? எனக்காக உன் கண்ணை பிடுங்கி தருவேன்னு நினைச்சா நீ கொடுத்திருப்ப அப்ப. ஆனா இப்ப உங்க ஆதி அன்பு எங்க போச்சு? அதே 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நீ நல்லா தானே ஓடுன, நீ ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு நிமித்தம் நல்லா ஓடுன, நல்லா ஓடுன, உன் ஓட்டத்துல ஒரு குறை இல்லை. எப்படிப்பட்டதா இருக்கிறது? பவுல் சொன்னார்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ நாசமோசமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் என்ன செய்ய முடியாது. பவுல் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சபையும் துன்பப்படுத்தின ஒரு மனிதன்.
துன்பப்படுத்தின மனிதன் இயேசுவின் அன்பை கண்டபோது அவன் சொல்லுகிறான், இயேசுவின் அன்பை விட்டு என்னை யார் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. நீங்களும் நானும் சபையை துன்பப்படுத்தல, அவரை துன்பப்படுத்தல. ஆனா நம்ம கிட்ட இந்த ரிப்ளை இருக்கான்னு பார்த்தா நம்ம கிட்ட இந்த ரிப்ளை இல்லை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? மரணமானாலும் ஜீவனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நீ கானானை சுதந்திரிக்க வேண்டுமானால் உனக்குள்ளே ஆதி அன்பு வேண்டும். யோசுவாவும் காலேபும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டவர்கள். அவர்கள் அற்புதங்களை வழியிலே கண்டவர்கள். ஆனால் ஒரு கூட்டம் ஜனம் அவரை விட்டு பின்வாங்கி போகும் போதும், மறுதலித்த போதும், எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று சொன்ன போதும் இந்த யோசுவாவும் காலேபும் அந்த அன்பில உறுதியா நின்றாங்க. இல்ல, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு தருவார். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை தருவார்னு சொன்னார். எனக்கு கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு உன்னுடைய ஆதி அன்பின் நிலை எங்க இருக்கு? ஆதி அன்பின் நிலை எங்க இருக்கு? நீ ஆதியில தேவனிடத்தில் கொண்டிருந்ததான அன்பு இன்றைக்கு உனக்குள்ள இருக்கிறதா? அந்த அன்பு இருக்குமானால் நீ தைரியமாய் சொல்லு, ஆண்டவரே அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. எத்தனை பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய அன்பில நிலைத்து நிற்க நீர் எனக்கு கிருபை செய். அநேக பரிசுத்தவான்கள் இந்த பூமியில வாழ்ந்த அநேகர் கிறிஸ்துவுக்காக எத்தனையோ பாடுகளை இழந்திருக்கிறார். இழப்புகள் அவருடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருக்காக அவர்கள் சாட்சியாக நின்னாங்க. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் ஆண்டோடைய அன்பை விட்டு பிரிந்து போயிடாதுங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அன்பை விட பெரிதான அன்பு இயேசுவின் அன்பு. உலகத்தில் சொல்லுவாங்க, அம்மாவின் அன்பை விட வேற அன்பு ஒண்ணுமே இல்லை, தாயின் அன்பு தான் பெருசு. தாயின் அன்பு. ஆனா அதை விட பெரிதான அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்புல நம்ம நிலைச்சிருக்கணும். அந்த அன்புல நிலைச்சிரு. கர்த்தர் உன்னை சேர்க்க வேண்டிய தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பார். கானானை சுதந்திரிக்க ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். மூன்றாவதாக கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள இருக்கக்கூடாத ஒரு காரியம் அக்கிரம சிந்தனை. அக்கிரம சிந்தை தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை சிந்திக்கிற ஒரு காரியம். 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அந்த வசனம். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் என்னவா இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு. காலேபுடைய இருதயம், யோசுவாவின் இருதயம் சுத்தமா இருந்துச்சு. அதனால அவன் தைரியமா சொன்னான், நாங்க போய் வந்த தேசத்தை நம்ம என்ன செய்யலாம், எளிதில சுதந்திரிக்கலாம். ஆனா மற்ற 10 பேருடைய இருதயமும் சுத்தமா இல்லை. அது கேடுபாடு நிறைந்ததாய் அவிசுவாசம் நிறைந்ததாய் காணப்பட்டது. அதன் மத்தியில அவங்க சொல்றாங்க, இல்ல அங்க நாங்க போக முடியாது, அதை சுதந்திரிக்க முடியாது. அங்க ஏனாக்கின் புத்திரரை நாங்கள் பார்த்தோம். அதே கூட போயிட்டு வந்தவன் சொல்றான், அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் இருதயத்தை இன்னைக்கு ஆண்டவர் பார்க்கிறார். நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நான் வல்லவர் என்று கர்த்தர் சொல்லும் போது உன்னுடைய இருதயத்துக்குள்ள இன்னும் அவிசுவாசம் எதற்காக? இன்னும் அவநம்பிக்கை எதற்காக? கர்த்தர் எனக்கு என்னைக்கு செய்ய போறார்? எப்ப செய்வார்? இல்லைங்க, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றியே தீர்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் மாறாது. உன் இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். நீ தேவனை தரிசிக்க உன் இருதயம் சுத்தமா இருக்கணும்.
இன்னைக்கு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனை எல்லாம் வருது. மனுஷனுடைய இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கு? பொல்லாத சிந்தனை. கலாத்திய சபைக்கு அதுதான் சொல்றார், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயின. நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது. கேடான இருதயம். தோத்திரம். இந்த கேடான இருதயத்தை அவர் நமக்காய் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எப்படி? அப்படி விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்ட போது அவருடைய விழாவிலிருந்து வடிந்ததான் அந்த இரத்தம் உன் இருதயத்தை சுத்தப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் யாரா இருப்பார்? நல்லவரா இருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நல்லவர். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நல்லவர் என்பதை நீ ருசிப்பார். அவர் நல்லவருங்க. ஆண்டவர் நல்லவர். அவரை போல நல்லவர் ஒருவர் இல்லை. இன்னைக்கு காலையில நான் புருஷாபாத் போனேன். கவனிங்க, நான் புருஷாபாத் போகும்போது வண்டியில் போயிட்டு இருந்தேன். இந்த பங்களா ஸ்கூல் இருக்கு தெரியுங்களா? பங்களா ஸ்கூல் விஐபி ரோட்ல. பங்களா ஸ்கூல்ல இருந்து நான் லெப்ட்ல தான் போகணும். எங்க போகணும்? புருஷாபாத் போகணும். ஆனா நான் வண்டி ஓட்டிட்டு போனவன் பங்களா ஸ்கூல் அந்த ரோட்ல போகாம என்னை அறியாமலே நான் விஐபி ரோட்ல கீழே ஏர்போர்ட் ரோட்ல என் வண்டி போயிட்டே இருக்கு. நான் வண்டியை ஓட்டிக்கிட்டே தான் போறேன். ஆனா என் மைண்ட்ல நான் எங்க போகணுன்ற எண்ணம் வரல. எனக்கு புருஷாபாத் போறேன்னா எங்க போறேன் எனக்கே தெரியல. திடீர்னு அங்க போய் நான் வண்டியை போயிட்டு இருக்கும்போது சட்டு திருப்பி பார்த்தா அங்க ஐடிஎஃப் போர்டு இருக்குது. ஐயோ, எங்கடா நம்ம ஐடிஎஃப் கிரவுண்டுக்கு ஏன் வந்தோம்? அதை பார்த்து முடியறதுக்குள்ள வண்டி கீழே ஏர்போர்ட் கேட்டுக்கிட்ட போயிட்டு, ஏர்போர்ட் கேட்டு தெரியுது, ஐடிஎஃப் தெரியுது. நம்ம போக வேண்டியது புருஷாபாத் இல்லை. நம்ம பார்த்த பஸ்திக்கும் போகல, வேற எங்கேயும் போகல, புருஷாபாத்துக்கு இல்லை அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு வண்டியை கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த நல்ல தெளிவு எனக்கு நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இல்லைன்னா என் வண்டி நேர ஸ்கூல் லைன் தாண்டி போயிருக்கும். ஏன்னா நான் எங்க போறேன்? புருஷாபாத் போறேன்னு ஸ்கூல் லைன் ரோட் பாத்து பசி ரோட்ல போவேன். அந்த இடத்துல நின்றுட்டு, ஆண்டவரே நல்ல மன தெளிவை தந்ததற்காக எனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி அப்புறம் திருப்பிட்டு வண்டியை கொண்டு போய் புருஷாபாத்தில் போய் ஆராதனை நடத்திட்டு வந்தேன். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பரிசுத்த அலங்காரத்தோடு நீ கர்த்தரை தொழுது கொள்ளணும்னா உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமென். அக்கிரம சிந்தை மைண்ட்ல வரக்கூடாது. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை என்ன? இந்த உலகத்துல அவர் நம்மேல வைத்த அன்பு, அதான் அவருடைய சிந்தை. அவர் நமக்காக பாடுபட வேண்டும் என்பது அவருடைய சிந்தை. அவர் தம்மை தாழ்த்த வேண்டும் என்பது அவருடைய சிந்தை. இதற்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அந்த சிந்தனை இந்த நாட்களில் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கட்டும். கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் நாம் இந்த நாட்களில் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா மனுஷரே, தோத்திரம். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பை நிமித்தம் என் உக்கிரம் அக்னியை போல் என்ன செய்து எழும்பி இருக்கு. பொல்லாத மனுஷரே, உங்கள் கிரியைகள் பொல்லாதவைகள். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் பொல்லாதவைகளை சிந்திப்பதினால ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் உக்கிரம் அக்னியை போல எழும்பி இருக்கிறது. தேவ கோபம் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளின் மேலும் தேவ சபையின் மேலும் குடும்பத்தின் மேலும் வராதபடி இருக்க நாம் செய்ய வேண்டிய ஒன்று, அக்கிரம சிந்தைகளை அகற்றி விடுவோம். பரிசுத்த சிந்தையோடு கூட
சுத்த இருதயத்தோடு கூட கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் வாழ தேவனுடைய கரத்தில் இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுப்போம். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். அந்த நல்ல இயேசு உனக்கு நல்லவராக இருக்கணும்னா ஆண்டவர் உன்கிட்ட ஒரு காரியத்தை வெறுத்து விட சொல்றார், வெறுக்க சொல்றார். ஆண்டவருக்காக சில காரியங்களை விட்டு விடுறது வேற, வெறுக்கிறது வேற. வெறுக்கும்படி ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிறதான ஒரு காரியம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், மணிக்கு 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 16 19 வரை ஒரு வாசிங்க பார்க்கலாம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. வெறுக்கிற காரியம் என்ன? ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிற இந்த குணங்களில் எதெல்லாம் ஆண்டவர் வெறுக்காரு, இதெல்லாம் வெறுக்கிற காரியம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாலமோன் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம். அவை யாவன? மேட்டிமையான, கண்ணை விட்டுருங்க, மேட்டிமை, பெருமை அப்படி கூட சொல்லலாம். இன்னைக்கு பெருமை அது ஆண்டவர் வெறுக்க சொல்றார். வாசிங்க பிரதர். பொய் நாவு. என்ன நாவு? பொய் நாவு. பொய் நாவுனா என்னங்க? பொய் பேசுறது. லோ, என்ன பேசுறோம்? பொய். பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆண்டவர் சொல்றார், இதை விடு. மேட்டிமையான கண்ணு, பொய் நாவு, துர் ஆலோசனையினால் இருதயம், கால், பொய் சாட்சி, இதெல்லாம் ஆண்டவர் விட சொல்றாருங்க. உன் கை, காலு, உன் இருதயம், இதெல்லாம் பொல்லாத சிந்தனையால நிரப்பப்பட்டு இருக்கிறது. இதை நீ என்ன செய்? வெறுத்துரு. வெறுக்க சொல்லுகிற காரியம் ஆண்டவர் நம்மிடத்தில் வெறுக்க சொல்ல. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் கூட உடன்பிறப்புகளை கூட வெறுக்கிறாங்க. பார்த்திருக்கீங்களா? சொத்துக்காக வெறுக்கிறாங்க, ஏதோ குடுக்கல் வாங்கல் நிமித்தம் வெறுக்கிறாங்க. சிலர் வாழ்நாளெல்லாம் பேசாம இருக்கிறாங்க. யார் தெரியுமா? அவங்க எல்லாம் ஆண்டோடைய பிள்ளைகள். வாழ்நாளெல்லாம். எனக்கு தெரியும், ஒரு அம்மா அங்க இருந்தாங்க. அந்த அம்மா நல்ல விசுவாசி தான், ஆனா அவங்க அக்கா விசுவாசி இல்லை. ஏதோ ஒரு தகராறுல பல வருஷங்களாகவே அவங்க என்ன செய்யறது இல்லை, பேசவே மாட்டாங்க, பேசுறதே இல்லை. நாம் விசுவாசியா இருந்து என்ன பிரயோஜனம்? மேட்டிமையான கண்கள், பொய் நாவு. இன்னைக்கு நிறைய பேர் வரல பாருங்க, சேர் எல்லாம் காலி. நீ கேளுங்க, இன்னைக்கு முதல் பொய் என்ன வரும்? என்ன பொய் வரும் தெரியுமா? இன்னைக்கு ஏன் வரல அப்படின்னா, தண்ணி வந்துச்சு. அது ஒரு தண்ணி வந்தா பரவாயில்ல, உண்மையை சொன்னால். சிலர் இப்ப இந்த காலத்தில் இதை சொன்னாதான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க? ஆண்டவருக்கு பிரியமில்லாதது இதை வெறுக்க சொல்றார் ஆண்டவர். இது ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து வெறுக்க சொல்லுகிற காரியம். இது ஒரு காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொய் நாவு. 10 பேர் பொய் பேசுறான், ஆனா 2 பேர் மட்டும் உண்மையை சொன்னான். யார் ஜெயிச்சா? யார் ஜெயிச்சா? போன வாரம் பேசின வார்த்தை தான் அது. 2 பேர் தான் ஜெயிச்சான். ஆமென், அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நாம் சத்தியத்துக்காக சாட்சியா நிக்கணும், உண்மையே பேசணும். பொய்யே நம்ம வாழ்க்கையில் என்ன வேண்டாம், வேண்டாம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் வெறுக்கிற காரியம் இந்த மேட்டிமையான கண்கள்.
இவளெல்லாம் ஆண்டவர் அவர் அபத்தம் பேசுகிற பொய் சாட்சி. என்ன அழகா சாட்சி சொல்லுவாங்க இன்னைக்கு, பொய்யான சாட்சி. இதெல்லாம் ஆண்டவர் பிரியப்படலைங்க. இதெல்லாம் பிரியப்படாத ஒண்ணு. இதெல்லாம் உங்க வாழ்க்கையிலிருந்து நீங்க விட்டுருங்க. நீங்க விட்டுருங்க. நீங்க யார் தெரியுமா? உலக தோற்றத்திற்கு முன்பதாக நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பிள்ளை. நான் யார்? அவருடைய, சத்தமா சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளை. நான் அவருடைய பிள்ளை. அதனால இதெல்லாம் விட்டுரு. நான் அவருடைய பிள்ளையா இருந்தா மட்டும் போதும். ஆமென். நாம் அவருடைய பிள்ளையா இருந்தால் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் யாருடையது? பூமியில் இருக்கிற சகலவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருவார். நாம் அவருடைய பிள்ளைகள். அதை மறந்துடாதுங்க என்னைக்கும். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளை ஆகும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நினைக்கிறேன். ஒரு வசனம் எனக்கு திடீர்னு ஞாபகம் வருகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் கரெக்டா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ, அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். பவுல் சொல்றார் ரோம சபைக்கு, எவர்களை ஆண்டவர் முன்குறித்தார். தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை ஆண்டவர் முன்குறித்தார். பவுலை ஆண்டவர் முன்குறித்தார். தாவீதை ஆண்டவர் முன்குறித்தார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களை முன்குறிச்சதுனால தான் அவங்க அழைச்சார். அவருடைய பிள்ளையாகும்படி அவர் அழைத்ததே அதனாலதான். நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தின் பேரில் அவரை விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படி எதை கொடுத்தாரா? அதிகாரம், பவர் கொடுத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ கர்த்தர் அவளை என்னவாக்கி இருக்கிறாரா? நீதிமானாக்கி. ரோமர்கள் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நம்ம இப்படி வாசிக்கிறோம், நாம் விசுவாசத்தினாலே என்னவாக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசித்ததுனால தான் நம்ம யாராக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா? ஒரு நாள் வரும். அப்போ நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்? மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில தேவன் உனக்கென்று வைத்திருக்கிறதான திட்டங்கள் மேல உனக்கு சந்தேகமே வர வேண்டாம். அவர் மேல வைத்திருக்கிற அன்பை நீ விட்டு விடாத. அக்கிரம சிந்தனையை உன்னிலிருந்து அகற்றி போடு. கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நீ செய்யாத. வெறுக்கிறது வெறுத்து, ஆண்டவர் வேண்டான்னு சொல்றதை எல்லாம் விட்டுரு. ஆண்டவருக்கு பிரியமானது வாழ்வதற்கு உன் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. நிச்சயம் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் வழி நடத்துவார். உன்னை கர்த்தர் அவருடைய பிள்ளை ஆகும்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாய் தாயின் கருவிலே அவயவங்கள் உருவாகும் முன்பதாகவே நான் உன்னை தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லி எரேமியாவுக்கு ஆண்டவர் சொன்னவர். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அந்த வார்த்தையை தான் சொல்லுகிறார். உங்களை நான் உலக தோற்றத்திற்கு முன்பதாய் தெரிந்து கொண்ட நான் உங்களை நீதிமான் வரை ஆக்கிட்டேன். நான் உங்களை மகிமைப்படுத்த போறேன். அதற்கான நாட்கள் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. அந்த நாளை நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடினால அந்த நாளுக்காக இந்த நாட்களில் நாம் காத்திருப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ போய் சுதந்தரித்துக்கொள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை, நீ போய் சுதந்தரிக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்த தேசத்தை நாம் சுதந்தரிப்பதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது. ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது வாக்குத்தத்தம் கொடுத்து நம்ம அழைக்கும் போது நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே,
அன்னைக்கு நம்ம ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு வைத்தோமோ அந்த அன்பிலிருந்து ஒரு நாள் அன்பை விட்டு பிரிந்து போயிடக்கூடாது. இரண்டாவது ஆண்டவர் சொல்றார், அக்கிரம சிந்தை உனக்குள்ள இருக்குமானா அதை நீ உன்னிலிருந்து நீக்கி போடு மகனே. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு நான் நல்லவராகவே இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்து இதனால் மட்டும் நம்மை நடத்தி வந்தாரே, இந்த நிமிஷம் வரை நம்மை நடத்தி வந்தாரே, அதற்காக நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது. இந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே நம்மை கரமடைத்து நம்மை அழைத்து செல்லுகிற ஒரு தேவன். அவருடைய வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய வழி நடத்துதல் சந்தேகம் வராதபடி ஆண்டவர் நம்மை காத்துக் கொள்ளட்டும். ஆண்டவர் வெறுக்கும்படியாய் உன்னிடத்தில் என்னென்னலாம் வெறுத்து விடுன்னு சொல்றாரோ அந்த காரியங்கள் எல்லாம் நீ வெறுக்க ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஆண்டோடைய அன்பை விட்டு விடாதபடி ஆண்டோடைய அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் இவர் என்று சொன்னது போல் இந்த காலையில் ஆண்டவரே நான் உமக்கு நல்ல பிள்ளையாயிரு, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாயிருந்து வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்வீரா என்று ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்தான நல்ல ஆண்டவரே, அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பயங்கரமான உஷ்ண வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை இருப்பதாக ஆண்டவரே, இந்த நாளில் ஆராதனைக்கு வர முடியாதபடி பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடும். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர்களுக்கு நல்ல சுகபலனை தாரும். ஆண்டவரே, எந்த விதமான வியாதிகள் தாக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும். வேலை செய்கிற இடங்களிலே வேலை செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இப்போது பிள்ளைகள் பிரிந்து கடந்து போகிறார்கள், பிரயாணத்தில் கூட இருந்து அவளை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளின் மேல தேவ கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியும் சமாதானமும் காவலும் இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா.